பாடல் பிற்பாடு டோமினிக்கையோ பாடல் பாடுவாங்க.
Praise God. Hallelujah. இயேசு நேற்று மீண்டும் என்றும் மாறார். ஆமென். கர்த்தருடைய என்றும் உள்ளது. ஆமென். அமைப்பு நிர்மலமாக இருக்கிறது. Thank you, Jesus. இப்படியே வசனம் சொல்கிறது பிலிப்பியர் 2:11. பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்துள்ளார். இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று அந்த நாமம் எல்லா நாமத்திற்கு மேலான நாமம். அந்த நாமத்தை வன்னிக்கொண்டு, அந்த நாமத்தில் ரட்சிக்கொண்டு, நாமத்தில் பெயரோடும், நாமத்தில் செய்வினை கற்று உடையும், நாமத்தில் அற்புதம் நடக்கும். ஆமென். இன்றைக்கு அதை பெற்றுக்கொள்ள போகிறோம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம், இயேசுவின் நாமம். ஆமென். அவ்வளவுதான். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை.
சுருக்கமா நம்ம ஜெபம் பண்ண போறோம். முழங்கால் பண்ணிட்டு முடிஞ்சவங்க முழங்கால் பண்ணிட்டு கொள்ளுங்க. நம்ம சுருக்கமா நம்ம ஜெபம் பண்ண போறோம். இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாகவும் கர்த்தர் தாமே தேவன் அற்புதத்தை செய்யும்படியாகவும் வருகிற ஜனங்களுக்கு கர்த்தர் நல்ல ஒரு விடுதலை தேவன் தரும்படியாகவும் நம்ம சுருக்கமா ஜெபம் பண்ண போறோம். கர்த்தர் ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு மாறி நம்ம ஜெபம் பண்ணுவோம். தலைமுறை ஜெபம் பண்ணுங்க, திபுரஸ்ட் ஜெபம் பண்ணுங்க, ஜெயஸ்ட் ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு மாறி கர்த்தருக்கு ஜெபம் பண்ண இருக்கு. சொல்றேன் அப்படின்னா பண்ண எனக்கு ஒன்றும் புரியல. ரொம்ப ஜோரம் ரெண்டு வரைக்கும் கத்துறா. ரெண்டு வரை காலை வாங்கி எழுதுறேன். அப்போ என் மருந்துல ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது குளுக்கோஸ் குளுக்கோஸ் எடுத்துனாங்க. மருந்து மட்டும் அப்போ நல்லா இல்லை. என் மருந்துல சம்பளம் வந்து அவருக்கு தான் சொல்லி சொன்னார். அப்போ நல்லா இல்லை. அப்போ ஜிஹெச்சுக்கு வந்து இது பண்ண நான் சொன்னேன். முதல்ல ஜிஹெச் கொடுத்துருமோன்னு சொன்னேன். அப்போனா சொன்னார் இவன் ஜிஹெச் பானான்னு சொன்னேன். அப்போ நான் சொன்னேன் பால் அவரோட நாங்கள் சொன்னோம். அவரும் ஜெபம் பண்ணார். மணியாயா வந்து சொன்ன ஜெபம் பண்ணார். அவர் ஜெபம் மணியாயா ஜெபம் என் மகளுக்கு பூர்ண விடுதலை கொடுத்தது. அதுக்காக பாருங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் பாருங்கள் என் மகளுக்கு ரொம்ப இதாக இருந்தது. அப்போ ரொம்ப நான் கஷ்டமாக நான் அழுதேன். என் மகளுக்கு பூர்ண விடுதலை கொடுங்க சொல்லிட்டு நான் உட்காந்து ஜெபம் பண்ணேன். என் மகன் பாருங்க. ஆனால் என் மருமகன் நினச்சிருப்பாரு ஆனால் ஊசி மருந்தாக்க நல்லா ஆச்சுன்னு சொல்லி அவர் நினச்சிருப்பாரு. ஆனால் அது இல்லை. எங்கள் அப்பா தான் என் மகளுக்கு சுகத்தை குணப்படுத்தினாரு, சுகத்தை உண்டாக்குனாரு. அதுக்காக மட்டும் பாருங்க ஆஸ்பத்திரியில் ஒவ்வொரு மருந்து ஊசி தான் அதிகமாக வந்துடுறாரு. அப்போ பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எசப்பா ஏன் இப்படிலாம் செய்கிறாங்க? உங்களுக்கு ஜீவனுக்கு எந்த ஆபத்தில் குழந்தைங்க பாருங்க, சின்ன குழந்தை பால் குடிக்கிற குழந்தை. அந்த குழந்தைங்களும் நைட்டாக அளவுக்கு மருந்து வச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு பட்டு சொல்லுவாங்க. அவங்களுக்காக நான் பாடுபட்டு ஜெபம் பண்ணேன். ஏசப்பா பூர்ண விடுதலை கொடுத்து குழந்தையால சுகமாயிட்டு அமைச்சார். அதுக்காக குழந்தை நினைச்சு வச்சுக்கிறேன். அதுக்காக பாருங்க என் மகனுக்கு வந்து அந்த நுரையீரலில் வந்து மூச்சு விடுங்கல. அந்த நுரையீரலையா அந்த மூச்சு விடு குழந்தையில அவங்களுக்கு ரொம்ப இது நான் சொல்லி டாக்டர் சொன்னாங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் பாருங்க நான் செல்லில் பார்ப்பேன். ஏசப்பா எனக்கு தைரியம் சொல்லி பயப்படாத, தைரியமாயிரு, நான் உங்களுக்கு பார்த்துருவேன், நான் எது சொன்னீங்க பயப்படுன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் பேசுவார். ஆனால் ஒவ்வொரு நாளும் பாருங்க அவருக்கு அவன் செல்லில் பார்த்துட்டு 11 மணி ஆகும் 12 மணி அவனை படுத்துறது. அப்போ என் பிள்ளைக்கு பாருங்க நான் ஒவ்வொரு நாளும் ஜெபி சொல்ல கண்ணீரோடு ஜெபி சொல்ல என் பிள்ளைக்கு மூச்சு விட நார்மலாக விடுதலை கொடுத்தாரு. என் பிள்ளைக்கு சுகத்தை கொடுத்தாரு. எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ போராட்டம் என் மகளுக்கும் என் பிள்ளைக்கும். அதுலேருந்து விடுதலை கொடுத்து என் பிள்ளைங்க ஆசீர்வதிச்சாரு. அதுக்காக போராட்டம் நன்றி சொல்லிக்கிறேன். ஆனால் மணியை பண்ணிச்சாவும் பாலா பண்ணிச்சாவும் இந்த சர்ச்சில் பண்ணிச்சாவும் என் பிள்ளைங்க காத்துச்சு. அதுக்காக போராட்டம் நன்றி தேசக்காக போராட்டம் நன்றி சொல்லிக்கிறேன். சொன்ன சாட்சிகளை ஆஸ்வதிப்பாங்க. நாலு தினத்தில் நடக்கிற திருமணத்தில் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். மணமகள் ராகுல், மணமகள் ஏத்தியம்மாள் இந்த பிள்ளைகளை அந்த திருமணத்தை ஆஸ்வதிப்படி எல்லாருக்கும் கத்தரை சோதனம் பண்ணுவோம். சோதரம் எல்லா வாழ்க்கையினர் பிள்ளைகள் வாழ்க்கையில் சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம், சகல நன்மைகளும் குறையில்லாம தன்னுடைய கத்தரை சோதனம் பண்ணுவோம். சோதரம் சொன்ன சாட்சிகளை கத்தரை ஆஸ்வதிப்படி கத்தரை சோதனம் பண்ணுவோம். சோதரம் பிதாவே தெளிவாக நடி செலுத்துகிறோம். அந்த ஒரே சோதரை சப்பா நம்ம பிதாவை ரெண்டு பேரும் நம்ம ஆசீர்வதிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிக்க நன்மை திரும்பி தொடரட்டும். ஏசப்பா அந்த தாய்மார்கள் தந்தைகள் நான் உன்னை மறப்பதில் சொன்னது போல அந்த பிள்ளைகள் நினைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆசீர்வதிங்க, சொன்ன சாட்சியம் ஆசீர்வதிங்க. தேவன் நாம் மகிழ்ப்படட்டும். இந்த மாதிரி தேவ வல்லம் வெளிப்படும்படியே நாம் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆசீர்வாதம் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேவன் நாம் மகிழ்ப்படட்டும். அதை ஆசீர்வதிப்பாங்க. நாளை சொல்றோம். இன்றைக்கு கிராம ஊழியம் உண்டு. அதனால கிராம ஊழியத்தில் வந்து என்ன பண்ணுங்க, அவசியம் பங்கெடுங்கள். கத்தனை ஆசீர்வதிப்பார். அடுத்த வாரம் A to Z யாரு? ஹல்லேலூயா. சொல்றோம். ஆமா, நம்ம சபையில அடுத்த வாரத்துல ஆரம்ப ஜெபம் முதல் கொண்டு சொல்றோம் செய்தி வரைக்கும் நம்ம சபையார் தான் பண்ண போறாங்க. ஹல்லேலூயா. சொல்றோம். ஆமா, 4வது வாரம் சொல்றோம் ட்ரைனிங் வாரம் உங்களுக்கு. ஹல்லேலூயா. சொல்றோம். ஆமா, ஏன்னா நம்ம சபை பிள்ளைகள் ஆவியில வளரணும், சத்தியத்துல வளரணும், அப்புறம் ஜபத்துல வளரணும். ஆமா. ஹல்லேலூயா. சோதரம். ஆமா, தீய பலிப்பீடு நடுல போகக்கூடாது. தீய பலிப்பீடோட உடன்படிக்கை பண்ணக்கூடாது. ஆமா. ஹல்லேலூயா. தீய பலிப்பீடு நான் அடுத்த வாரத்தை குறித்து அதை குறித்து பேசுறேன்.
சோ இந்த கர்த்தருடைய பலிபீடத்துக்கும் தீய பலிபீடத்துக்கும் சோ அது என்ன வித்தியாசம், இதுல என்ன ஸ்தோத்திரம். நாளைக்கு எடுத்து நம்ம ஆசீர்வாதம் ஜெபித்து முடிப்போம். பிரைஸ் தி லார்ட். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உன்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உன்னை கைவிடல. திருப்படியா நான் கடந்து வந்தேன், திருப்பரிமாணங்கள் எனக்கு தந்தேன். திருப்படியா நான் கடந்து வந்தேன், திருப்பரிமாணங்கள் எனக்கு தந்தேன். எல்லோரே 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 நான் உம்மை துதிப்பேன். எல்லோரே 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 நான் உம்மை துதிப்பேன். ஆயப்பட்டினித்தேன் கண்ணீர் சென்றேன், அழகில எனக்காக இறங்கி வந்தேன். ஆயப்பட்டினித்தேன் கண்ணீர் சென்றேன், அழகில எனக்காக இறங்கி வந்தேன். அரண்மனையை என்னோடு சென்றேன், நிரமித்த யாவையும் திரும்பத் தந்தேன். உடன்படிக்கை என்னோடு சென்றேன், நிரமித்த யாவையும் திரும்பத் தந்தேன். எல்லோரே 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 நான் உம்மை துதிப்பேன். எல்லோரே 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 நான் உம்மை துதிப்பேன். உம்மை வந்தேன் நான் வெட்கப்படல, உன்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உன்னை தொடர்ந்து நாடுகள் ஆசிரியர் சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 தொடர்ந்து மேலாய் தேவன் திருப்பி தோறுபடி சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 நல்ல நல்ல பிதாவே இதுவரைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்றைய ஆராதனை பங்கெடுத்த ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிற கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சிறு குழந்தைகள் முதற்கொண்டு ஆண்டவரே சோதரம் வயதான வரைக்கும் வந்து ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. ஆண்டவரே சோதரே சப்பா ஆண்டவரே சோதரம் ஒவ்வொரு குடும்பத்தோட தேவன் கிருபை இருக்கட்டும், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளோட தேவன் கிருபை இருக்கட்டும். ஆண்டவரே இந்த நாள்ல பலவீனமா இருக்க ஒவ்வொருக்கா நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்துல பலவீனங்கள் உடைக்கப்படட்டும். ஆண்டவரே எல்லா சத்துருடைய கட்டுகளும் மாந்திரத்தின் கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு உடைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். நன்றியோடு உங்களை ஸ்தோத்திரிக்க கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் ரத்தம் ஜெய், இயேசுவின் ரத்தம் ஜெய். ஒவ்வொரு இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தொலைக்கிறோம். எந்த சத்துருடைய கிரியில தொடாதபடி, எந்த பலவீனங்கள் பிள்ளைகள் தொடாதபடி இருந்து பாதுகாப்பீராக. ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலமும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் விசேஷமாக சபையார் யாவரோடும் உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் இன்றைக்கும் என்றைக்கும் எப்போதும் கூட இருப்பதாக. இயேசு கிறிஸ்து மறாதவரே, மறாதவரே